காடி எப்படி இருக்கும்னு यीशु जानते हैं वो कैसा रहेगा करके, அதனால தான் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. इसलिए वो कहता है कि मैं प्यासा हूँ। இயேசு அந்த காடியை வாங்கின பின்பு यीशु मसीह उस सिरके को लेने के बाद, அந்த காடினா என்னது? கசப்பு. और सिरका बोले तो क्या है? वो कड़वाहट है। காடினா என்னது? सिरका बोले तो क्या है? இப்ப நம்ம வாழ்க்கையில கசப்பு என்னது? अब हमारे जीवन में कड़वाहट क्या है? அந்த கசப்பை தான் ஆண்டவர் வாங்கியிருக்காரு. उसी कड़वाहट को यीशु ने लिया है। இப்ப நம்ம வாழ்க்கையில கசப்புன்னு சொல்லப்போனா பலவீனம், நோய், हमारे जीवन में कड़वाहट बोले तो बीमारी है, जो कमजोरी அடுத்தவங்க है, நம்மள அவமதிக்கிறது, அவமானங்கள், दूसरे लोग हमें अपमान कहने वाले अपमान के शब्द, நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, हमारे जीवन में आने वाले समस्याएं, வறுமை, தரித்திரம், दरिद्र जो है, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்னது? கசப்பா இருக்கு. ये सब हमारे जीवन में जो है कड़वाहट है। இதை நம்ம வாழ்க்கையில யாரும் கொடுத்தா நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே நம்ம வாங்க மாட்டோம். நம்ம தெரிஞ்சா என்ன செய்ய மாட்டோம்? இந்த கசப்பை என்ன செய்ய மாட்டோம்? வாங்க மாட்டோம். अगर हम जानते हैं कि ये कड़वाहट है, अगर कोई हमें दे तो हम कभी नहीं लेंगे। ஆனா ஏசப்பா என்ன செய்றாங்க? लेकिन यीशु मसीह क्या அது करते हैं? கசப்புன்னு தெரியும், वो कड़वाहट है, पता है, ஆனாலும் வாங்குறாங்க. फिर भी वो लेते हैं। எதுக்காக தெரியுமா? किस लिए? உங்களுக்காக எனக்காகவும் தான். तुम्हारे लिए और मेरे இந்த लिए। கசப்பை வாங்கினா என் பிள்ளைங்க கசப்பை சுமக்க மாட்டாங்கன்னு. तुम्हारे कड़वाहट को लेंगे तो मेरे बच्चे कड़वाहट नहीं लेंगे करके। அந்த கசப்பு குடிச்சா ஹார்ட் அட்டாக் கூட வரும். वो कड़वाहट पीते ही हार्ट अटैक भी आती है। இன்னைக்கு நம்ம நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில கூட எப்படி आज हमारे जीवन में भी ஒரு कैसा है? கசப்பான செய்தியை கேட்டுட்டா ஹார்ட் அட்டாக்கே தன்னால வந்துரும். एक कड़वाहट संदेश को सुने तो हार्ट अटैक ही अचानक आ जाता है। இதாட்டு திடீர்னு யாராட்டு ஏதாட்டு சொல்லிட்டாங்கன்னா இம்மா என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாலேன்னு ஒரு மனசு அவ்வளோ கசப்பாயிரும். अचानक कोई हमें देखकर कुछ कह दे तो हाय ये लोगों ने मेरे बारे में ऐसा कहा करके मन एकदम कड़वा நல்லா होता है। போயிட்டு இருக்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு ஆபத்தான ஒண்ணு வந்துட்டுனா, ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டோம், நம்ம குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டோம், வியாதி வந்துட்டோம், என்ன ஆயிடும்? நம்ம மனசு அப்படியே சோர்வடைஞ்சிரும். நம்ம அதை வாங்கவே மாட்டோம். अचानक अच्छी चलने वाली जिंदगी में कोई एक्सीडेंट हुआ या तो कुछ तकलीफ हुई, दुर्घटना हुई तो हमारा मन उसे स्वीकार ही नहीं करेगा, हम ஆனா भाग जाएंगे। ஏசப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? लेकिन यीशु ने क्या कहा कि அந்த காடியை கூட வாங்கினாரு. उस सिरके को भी उन्होंने लिया, ஏன்னா அவருக்கு தெரியும் क्योंकि वो जानते हैं என் பிள்ளைங்க இந்த காடியை சுமக்க கூடாது, இந்த காடி என் பிள்ளைங்க வாழ்க்கையில வரக்கூடாது, இந்த காடியை என் பிள்ளைங்க குடிக்க கூடாது என்பதற்காக ये सिरका मेरे बच्चों के जीवन में नहीं आना है, मेरे सिरका मेरे बच्चे नहीं पीना है அவர் करके। மரிச்ச ஒரே ஒரு நோக்கம் அந்த காடி என் வாழ்க்கையில வரணும், நான் ஏற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக. सिरका को लिया हुआ एक ही कारण है कि ये सिरका मेरे ऊपर आना है, ये कड़वाहट मेरे बच्चों के जीवन में नहीं जाना ஆனா है। இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கிறது கிடையாது. लेकिन आज हम उसे विचार नहीं करते அவர் हैं। நமக்காக எல்லாம் சுமந்து விட்டார், वो हमारे लिए सब कुछ उठा लिया, அவர் நமக்காக எல்லா கசப்பை ஏற்றுக்கொண்டார், वो हमारे लिए सारे कड़वाहट को ले लिया, எத்தனையோ அவமானங்களை சகித்து விட்டார், कितने अपमान को सहन कर लिया, சிலுவையில நிர்வாணமாய் தொங்கினார். क्रूस पर निर्वस्त्र लटका, அது உங்களுக்காக எனக்காக. वो तुम्हारे लिए और मेरे लिए இந்த है। நிலைமையிலும் அந்த கசப்பு கலந்த காடி அவர் ஏற்றுக்கொள்கிறார். इस परिस्थिति में भी वो कड़वाहट भरा हुआ सिरके को वो लेता है। நாம் இருக்கிறோமா அப்படி? हम हैं क्या वैसा? இல்ல, இதுக்காக தான் என் பிள்ளைகள் ரொம்ப பலவீனமானவர்கள், என் பிள்ளைகள் இதை சுமக்க முடியாது, ஏன்னா சத்துரு வல்லமையுடவன், அவன் தந்திரமுள்ளவன் என்று என் தகப்பனுக்கு தெரியும். क्योंकि मेरे बच्चे इसे नहीं ले सकते, मेरे बच्चे इस कड़वाहट को नहीं हासिल कर सकते, क्योंकि शत्रु जो है बहुत यंत्र वाला है, बहुत बलवंत है। அதனால தான் ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டத்தை வைக்க மாட்டேன், நானே ஏற்றுக்கொள்வேன். அதனால தான் இந்த சிலுவை பாடுகள் அவர் அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. इसलिए यीशु जानता था कि मेरे बच्चों को मैं ये तकलीफ नहीं उठाने दूंगा, इसलिए सारे दुख तकलीफ मैं ही क्रूस पर उठा लूंगा। அதனால தான் அவர் பரலோகத்தை விட்டு இந்த மண் உலகத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. इसलिए वो स्वर्ग राज्य को छोड़कर इस मिट्टी के संसार में उसे आनी पड़ी। அதனால இந்த காடி குறித்து நீங்க கலங்க வேண்டாம். इसीलिए इस कड़वाहट के बारे में व्याकुल न हो। வாழ்க்கையில ஏதோ ஒரு கசப்பு மாதிரி இருக்கலாம், आज आपके जीवन में कोई तो एक विषय ஏதோ कड़वाहट के समान होगा, ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி இருக்கலாம், कुछ तो आशीष के बगैर ஏதோ होगा, என் பாவங்களை நான் விட முடியல என்று சொல்லலாம். कुछ तो मेरे पाप को मैं नहीं छोड़ ஆனா सकती हूं करके கவலைப்படாதீங்க, कहेंगे। लेकिन व्याकुल मत ஏன்னா होइए, ஏசப்பா சொல்றாங்க இந்த விஷயத்துக்காக தான் நான் இதை ஏற்றுக்கொண்டேன் என்பது. क्योंकि यीशु कहते हैं कि इस विषय के लिए ही मैंने इस चीजों को लिया है। இல்லனா அந்த காடி தேவன் ஏன் வாங்கியிருக்க வேண்டும்? नहीं तो उस कड़वाहट को यीशु क्यों लेना है? அவருக்கு ஏன் தாகம் வந்திருக்க வேண்டும்? उसको क्यों वो प्यास आना चाहिए था? கடைசி நேரம் ஜீவன் விட போகிறார், ஏன் தாகம் வேண்டும் அவருக்கு? आखिर समय जीवन छोड़ने है, उस समय क्यों ये प्यास उसको है? நாமளுமே ஜீவன் போகும்போது தெரியும், ஜீவன் போது இதுக்கு பிறகு தண்ணி ஏன் குடிக்கணும் நம்மளே யோசிப்போம். பரலோக ராஜ்யம் எல்லாம் அறிந்தவர், அவர் இதுக்கு முன்னாடி தாகம் வேணும்னு கேட்பாரா? जो हम जो है साधारण रूप से मरेंगे तो हम कुछ नहीं पिएंगे, जानते हैं अब तो मरने ही वाले हैं, लेकिन स्वर्ग का राजा जो है वो स्वर्ग में जाने वाला है, फिर भी वो प्यास क्यों स्वीकार किया? நமக்காக हमारे அந்த लिए। வார்த்தை வந்ததே அதுதான், நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் தாகம் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அதுக்காக தான்.
தாகம்னு சொன்னா என் பிள்ளைங்க கஷ்டமெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா இந்த சத்துரு தெரியும், இவங்க தெரிவாங்க. நான் தாகம்னு சொன்னா எனக்கு கசப்பு கலந்த காடியை தான் கொடுப்பாங்க, நல்ல தண்ணியை கொடுக்கவே மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். कि वो जानता था ये प्यास बोलेंगे तो मुझे कड़वाहट ही देंगे, अच्छा पानी तो बिल्कुल नहीं देंगे, फिर भी उसने उस प्यास को वहाँ पर स्वीकार किया। சத்துருக்கு தெரியும் நீங்க தாகமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கசப்பை தான் கொடுப்பான். शत्रु जानता है तुम किस विषय में प्यास हो तो उसी में आपको कड़वाहट நம்ம देगा। எல்லாரும் ஒரு தாகத்தோட தான் இருக்கிறோம். आज हम सभी लोग एक प्यास के साथ நிறைய हैं, விஷயத்துல நமக்கு தாகம் இருக்கிறது. बहुत से विषय में प्यास है। என் குடும்பம் இப்படி இருக்க, இப்படி மாறணுமே அப்படின்னு. मेरा परिवार ऐसा है, ऐसा बदलना है நம்ம करके இப்படி அவமானப்படுறோமே, எங்க அவமானம் எப்ப மாறும் என்று. हम ऐसे अपमानित होते हैं, हमारा अपमान कब நம்ம बदलेगा करके। தரித்திரத்துல வாழ்றோமே, எங்க தரித்திரம் எப்ப மாறும் என்று. हम दरिद्रता में जी रहे हैं, हमारा दरिद्रता कैसे बदलेगा करके। எங்க பலவீனம் நம் வியாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வியாதி எப்ப போகும் என்று. मैं बीमारी में ही जी रही हूँ, हमारी बीमारी कब जाएगा करके। என் பாவம் எப்போது என்னை கீழே தள்ளிட்டே இருக்கு, நான் எப்ப விடுதலை ஆவேன் என்று. मेरा पाप मुझे हमेशा नीचे दबा रहा है, मैं कब छुटकारा पाऊंगा இனி करके। நீங்க கவலைப்பட தேவையில்லை. अब चिंतित होने की இதை जरूरत नहीं நீங்க है। புரியணும். உண்மையா புரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது. अब सच्चाई से इस वचन को समझ लेंगे तो आपको जीवन में कोई तकलीफ नहीं ஏன்னா आएगी। நம்ம ஏசப்பா மறிச்சனால சும்மா பாரம்பரியமா பார்த்து பாரம்பரியமா யோசிச்சு வாழ்றனால தான் நம்ம வாழ்க்கையில ஒன்னையும் பெற்றுக்கொள்ள முடியல. क्योंकि यीशु मसीह के तकलीफों हम की रीति के रूप में सुनते हैं, इसीलिए हम जीवन में कुछ हासिल नहीं कर पाते हैं। ஈஸ்டர் வந்துட்டா, குட் ஃப்ரைடே வந்துட்டா, சர்ச்சு போகணும், ப்ரேயர் பண்ணணும், அப்படி அதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்குது. क्योंकि ईस्टर आ गया, गुड फ्राइडे आ गया, चलो चर्च में जाएंगे, प्रेयर करेंगे, यही हमारे जीवन की इच्छा रह गई அந்த है। ஆண்டவர் எவ்வளோ ஆண்டவருடைய ஆண்டவர் இங்க முழு உலக வாழ்ந்த 33 வருஷத்துலயும் மெயின் இந்த ஒன்று தான், இந்த ஒன்றுக்காக தான் அவர் வந்தாரு. इस परमेश्वर जो यीशु मसीह 33.5 साल संसार में जिया बोले तो केवल एक ही कारण के लिए वो संसार में आया। அதனால நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை, நீங்க மட்டும் இதை விசுவாசிக்கணும். அப்பா எனக்காக இந்த உலகத்துல வந்தாங்க, எனக்காக அந்த காடியை சுமந்தாங்க, எனக்கு கஷ்டம் இல்லைன்னு நீங்க ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யணும். அப்பா நீங்க இந்த உலகத்துல வந்து எனக்காக எல்லாம் சகிச்சிங்க, எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லணும். हर एक दिन हमें विश्वास करना है कि यीशु मसीह हमारे लिए कड़वाहट को पिया है, इसलिए मेरे लिए कोई दुख तकलीफ नहीं आएगा करके विश्वास करना है। உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட நீங்க சாத்தானுக்கு சவாலா சொல்லணும். आपको समस्या आए तो भी शैतान को चुनौती के रूप में कहना है। இது எது என்ன கொல்ல போறதில்ல, இது எது என்னுடைய ரத்தத்தை கடக் பண்ண போறதில்லன்னு சொல்லணும். ये कुछ मेरे लहू को कड़क नहीं करेगा, मुझे कोई हानि नहीं पहुंचाएगा இது எது करके। என் ஆவிக்குரிய ஜீவியத்தை மந்தமாக்க போறதில்லன்னு சொல்லணும். ये कोई मेरे आत्मिक जीवन को मंद नहीं करेगा करके आप चुनौती से कहना है। இந்த கசப்பான எந்த பிரச்சனைகளும் என்ன நிர்மூலமாக்க போறதில்லன்னு சொல்லணும். इस कड़वाहट का कोई भी समस्या मुझे निर्वस्त्र नहीं करेगा करके आप நீங்க कहना இப்படி है। சொன்னீங்கன்னா अब ऐसा कहेंगे तो தேவனுக்கு பெரிய நன்மை உள்ள தேவனுக்கு பெரிய நல்ல பிள்ளைங்களா நீங்க இருப்பீங்க. आप परमेश्वर के अच्छे प्रिय बच्चे बन के रह पाओगे। இந்த கசப்பு கலந்த காடியை ஏசப்பா வாங்கினதுனால அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? इस कड़वाहट से भरा हुआ सिरका को यीशु ने लिया है, उसके लिए क्या भलाई उसे मिला। ஏசாயா 53:11 பாருங்க. ईशाया 53 अध्याय 11 वचन को देखिए। அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். वो अपने प्राण के बोझ को देखकर तृप्त होगा। என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். मेरे दास जो है कई लोगों को धार्मिकता बनाएगा। அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். उनके अधर्मों को अपने ऊपर स्वीकार करेगा। அப்ப அந்த கசப்பு என்னது? அக்கிரமம். तब ये कड़वाहट क्या है? अधर्म है। யாருடைய அக்கிரமம்? நம்மளுடைய அக்கிரமம். किसका अधर्म है? पाप है तो हमारे अधर्म அப்ப है। இந்த அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு நீதிமான்களா யார் நம்ம இங்க கூடி இருக்கிறோம். तब ये अधर्म को उसने स्वीकार किया, इसलिए धर्मी के रूप में हम लोग यहाँ इकट्ठे हैं। ஒருவேளை அந்த கசப்பு கலந்த காடி ஆண்டவர் வாங்காம இருந்திருந்தா நீங்களும் நானும் இன்றைக்கு இங்க இருந்திருக்கவே முடியாது. हो सकता है कड़वाहट से भरा हुआ सिरका को यीशु ने नहीं लिया होता तो आप और हम यहाँ बैठे नहीं होते। பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார் நம்ம மேல. देखिए परमेश्वर कितना हम पर प्रेम रखा है। அடுத்தது ஒரு பாயிண்ட் பாருங்க, செகண்ட் பாயிண்ட். अगला एक point முடிந்தது है। என்று சொல்லி. खत्म हुआ करके कहकर। முடிந்ததுன்னா என்னது? खत्म हुआ बोले तो क्या? எல்லாம் முடிஞ்சிட்டு. सब खत्म हो गया। இன்னைக்கு சாத்தான் ஒரு பக்கத்துல நின்றுப்பான் आज शैतान एक बाजू में खड़ा होगा சிலுவையில் அறையும் போது. क्रूस पर मारते समय। ஏன்னா அவனுடைய பிளான் என்னது? कि उसकी प्लान क्या है? ஆண்டவரை பிடிச்சி கொல்லணும். परमेश्वर को पकड़ के हत्या करना ஏன்னா है। நம்ம பைபிள் எல்லாரையும் பார்க்குறோம், மோசேல இருந்து யோசேப்ல இருந்து யார் வந்தாலும் அவன் யாரையும் விட்டு வைக்கல. क्योंकि शास्त्र में हम देखते हैं मूसा से लेकर यूसुफ से लेकर जो कोई आया किसी को उसने नहीं छोड़ा। ஒருத்தருக்காக அநேக பிள்ளைங்களை கொன்னவன்.
सब एक के लिए सभी बच्चों को उसने मारा। இப்படிப்பட்ட ஒரு முட்டாளுக்கு ஏசு யாரு அவருடைய பிள்ளைங்க யாருன்னு கூட கண்டுபிடிக்க தெரியாது. ऐसे एक बेवकूफ ये भी नहीं जानते कि यीशु कौन है, उसके बच्चे कौन है। இந்த நாட்கள்ல इन दिनों में, அந்த நாட்கள்ல उन दिनों में ஏசப்பா மரிக்கும்போது यीशु पिता मरते அவன் समय அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். वो भी ऐसे ही सोचा होगा, இன்னைக்கு இவருக்கு முடிவு, आज इसका अंत है, இதுக்கு மேல நம்ம ராஜ்யம் தான். इसके बाद हमारा राज्य ஏன்னா है। அவனை இதுக்காக தான் ஆயத்தமா இருந்தான். कि वो भी इसके लिए तैयार ஏன்னா था, ஆதாம் பாவம் செஞ்சப்ப ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, क्योंकि आदम ने जब पाप किया तो यीशु पिता ने वाक प्रतिज्ञा किया, நான் இந்த உலகத்துக்கு வருவேன், मैं इस संसार में आऊंगा, வந்து உன் தலையை நசுக்குவேன் आकर तेरे पैर को कुचलूंगा, सिर को அப்படின்னு कुचलूंगा। வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. ऐसे प्रतिज्ञा दे दिया, அது அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. वो उसके अंदर लगातार रह रहा இப்ப था। அவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டு ஆண்டவர் வந்துட்டாரு. अब वो कंफर्म समझ गया, परमेश्वर आ गया। அவர் தலையை நசுக்கிறதுக்கு முன்னாடி நான் அவன் தலையை நசுக்கலான்னு அவன் பிளான் போட்டுட்டு वो இருந்திருக்கான். मुझे कुचलने से पहले मैं उसे कुचल लूंगा करके वो प्लान कर रहा था। அதனாலதான் நிறைய டைம் ஏசப்பா கொல்ல பிளான் போட்டான். इसीलिए बहुत बार वो यीशु को मारने, हत्या करने के लिए प्लान किया। உப்பிரிகை மேல கொண்டு போய் தாள கீழே குதியும் அப்படி எல்லாம் சொல்லுவான். बड़े पर्वत पर ले जाकर नीचे उड़ो, खुदी मारो करके कहता है। பெரிய மலைக்கு பெரிய உயரத்துக்கு மேல கொண்டு போயிட்டு மக்கள் அவனை கீழே தள்ளி போடுறதுக்கு நிப்பான். कई बड़े पर्वत पर ले जाकर सभी लोग उसे धकेल देना है करके वो प्लान किया। ஆனா ஆண்டவருக்கு தெரியும், लेकिन परमेश्वर जानता है அது என்ன முடிவு இல்ல, वो मेरे अंत नहीं है, அப்படி என் முடிவு இருக்காது. वैसा मेरा अंत नहीं होगा, ஏன்னா என் முடிவு क्योंकि मेरा अंत லட்சங்களை சம்பாதிக்க வேண்டும், लाखों को कमाना है, கோடிகளை சம்பாதிக்க करोड़ों को வேண்டும், कमाना है, ஆயிரங்களை சம்பாதிக்க हजारों को வேண்டும். कमाना है, அவர் பிள்ளைங்களுக்கு அவர் ரத்தம் சிந்தி, अपने बच्चों के लिए लहू बहाकर, தன் முழு ரத்தத்தையும் சிந்தி, अपने पूरे लहू को தன் बहाकर, முழு அன்பை வெளிப்படுத்தி, अपने पूरे प्रेम को प्रकट करके, அப்படிதான் என்னுடைய முடிவு இருக்க வேண்டும். ऐसा ही मेरा अंत होना है। என் பிள்ளைகளுக்காக நான் அவமானப்பட வேண்டும், मेरे बच्चों के लिए मैं अपमानित होना है, என் பிள்ளைங்க அவமானப்படக்கூடாது. मेरे बच्चे अपमानित नहीं होना என்னுடைய है, முடிவு சாதாரணமா இருக்க मेरा கூடாது. अंत साधारण नहीं होना है, என்னுடைய முடிவு मेरा अंत ஒவ்வொரு காயங்கள் பட வேண்டும், हर एक गांव को लगना है, என்னை துப்ப வேண்டும், मुझे थूकना है, என்னை அடிக்க வேண்டும். मुझे मारना है। ஏன் தெரியுமா? क्यों पता है? உன்னையும் तुम्हें எங்களையும் और मुझे உங்களையும் யாரும் அடிக்க கூடாது, कोई नहीं मारना है, யாரும் துன்பப்படுத்த कोई கூடாது. तकलीफ नहीं देना है। இதுக்காக தான் ஆண்டவர் காத்திருந்தார். इसीलिए परमेश्वर அவர் इंतजार किया, முடிவுல சரியா இருந்தார். अंत तक स्थिर था। இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். आज हमारे जीवन में भी ऐसा ही है। நம்ம ஒரு முடிவு வச்சிருப்போம், ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு முடிவு வச்சிருப்பாங்க, हम परमेश्वर हमारे लिए एक अंत रखा होगा, சாத்தான் ஒரு முடிவு வச்சிருப்பான். शैतान एक अंत रखा होगा இவன் அந்த பிரச்சனையில செத்துறணும், कि ये समस्या में मरना है, இவன் இதுக்கு மேல எழும்ப கூடாது, ये इसके ऊपर नहीं उठना है, இவங்க இதுக்கு மேல எழும்பினா ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க. ये इसके ऊपर उठ जाएंगे तो परमेश्वर के लिए बड़े काम कर देंगे। இவங்க ஃபேமிலிக்குள்ள இந்த பிரச்சனை இருந்தாதான் இவங்க எழும்ப முடியாது. ये फैमिली में ये समस्या रहेगी तो ये नहीं उठ पाएंगे, அப்படி ஒரு முடிவை சாத்தான் வச்சிருப்பான். ऐसे एक अंत को शैतान रखा ஆனா होगा। ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है முடிந்தது, ஆனா முடிந்தது. समाप्त हुआ, लेकिन समाप्त हुआ। என்ன முடிந்தது? क्या खत्म हुआ? இந்த பிரச்சனை முடிந்தது, ये समस्या खत्म हुआ, ஆனா உனக்காக நான் செய்து வைத்ததும் முடிந்தது. लेकिन तुम्हारे लिए मैंने जो करके रखा है वो समाप्त ஆனா हुआ। இது எப்ப நடக்கும்? लेकिन ये कब होगा? நம்ம உண்மையா விசுவாசிக்கணும். हम सच्चाई से विश्वास करना அவர் है। எனக்காக சிலுவையில மரிச்சாரு, वो मेरे लिए क्रूस पर मरा, அவர் எனக்காக எல்லாம் वो சகிச்சாரு. मेरे लिए सब कुछ सहन किया। சும்மா சாதாரணமா அவர் வந்து மறிக்கல, वो साधारण रूप से आकर ऐसे ही नहीं मरा। அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம், सारे संसार को बनाया हुआ परमेश्वर, பாவத்தை பாராத சுத்த கண்ணர், पाप को न देखने वाले शुद्ध आंखें, அசுத்தங்கள் மத்தியில உலாவாத தெய்வன், अशुद्धता के बीच में नहीं मंडराने वाला परमेश्वर, பரிசுத்தத்தை அணிந்து கொண்டவர், पवित्रता को ही स्वीकार किया हुआ, நம்மளுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்துல வந்து சிலுவையில மறிச்சாங்கன்னா ஒரு நோக்கம் உண்டு. हमारे लिए और आपके लिए आकर इस क्रूस पर मारा है तो एक चाहत होगी। வாழ்க்கை முழுவதும் நீங்க பிரச்சனை அனுபவிக்கிறது அவர் சித்தம் இல்ல, संसार दिवस भर आप जो है अपने तकलीफ को उठाना, ये जो उसकी इच्छा பஸ் नहीं है। நீங்க அதை உணரணும். ஏசப்பா நீங்க எனக்காக மறிச்சீங்க, இந்த பிரச்சனை என்னை எதுவும் பண்ண முடியாது, நீங்க எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இன்று வெளிப்பட்டு இருக்கிறார், அதனால இனி வெளிப்பட போகிற பிரச்சனைகள் எனக்குரியது அல்லன்னு நீங்க விசுவாசிக்கணும். संसार के उत्पत्ति के पहले मारा गया मेमना आज मेरे लिए मारा है, इसलिए आज मेरे लिए आने वाले समस्या मुझे कोई नहीं नुकसान पहुंचा सकता है करके विश्वास रखना है। புரிந்ததா? समझे हैं क्या? ஹல்லேலூயா, हालेलुया, எத்தனை பேருக்கு புரிந்தா? ஹல்லேலூயா. हालेलुया। அதனால உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், வறுமைகள், தரித்திரம் எதுவும் உங்களை மிஞ்ச போறதே இல்ல. इसीलिए आपको आने वाले दरिद्रता, गरीबी, समस्या कुछ भी आपको विजय नहीं पाएगी। எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி இன்று ஆண்டவர் வைக்கிறார். सभी के लिए अंत को परमेश्वर अभी रखता ஆனா है, உங்க விசுவாசம் சரியா இருக்க வேண்டும், लेकिन आपका विश्वास ठीक रहना है, உங்க விசுவாசம் திடமா இருக்க आपका வேண்டும். विश्वास स्थिर रहना है।
சில நேரத்துல ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்லுவாங்க, कुछ समय परमेश्वर कहता है खत्म हुआ, ஆனா நம்ம முடியலன்னு சொல்லுவோம். लेकिन हम कहते हैं कि नहीं हुआ खत्म। அதுதான் மெயின் ஃபெயில். वही सबसे मेन कारण है फेल होने का। நிறைய நேரத்துல எப்படி தெரியுமா பிரச்சனை வரும், बहुत से समय समस्या आएगा, ஏசப்பச்சரும் அந்த பிரச்சனை மத்தில ஆண்டவர் இருப்பாங்க, அது உண்மை. उस समस्या के बीच में परमेश्वर रहेगा, सच ஆனா बात है। பிரச்சனை வரும்போது அவரை மறந்துட்டு लेकिन समस्या आते समय उसे भूलकर ஏசப்பா சொல்லுவாங்க இதுக்கு முடிவு இருக்குன்னு சொல்லுவாங்க, यीशु मसीह कहेगा इसका अंत है, இன்னைக்கு முடிஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. आज खत्म हुआ करके कहेंगे। நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், हम क्या कहेंगे? அவிசுவாசத்துல முடியல ஏசப்பா, अविश्वास लेकिन नहीं அப்பா हुआ, முடியல. कि अब तक नहीं हुआ। அங்க அழுவ ஏசப்பாட்ட இருக்கு, वहाँ रोएंगे यीशु के ஏசப்பா पास। சொல்லுவாங்க முடிஞ்சிட்டுமா முடிஞ்சிட்டு, यीशु मसीह कहेगा समाप्त हो गया बहन। இல்லப்பா முடியலப்பா முடியலப்பான்னு அழுவோம். हम कहेंगे अभी तक नहीं खत्म हुआ, नहीं खत्म ஆனா हुआ, ஆண்டவர் சொல்றாரு लेकिन परमेश्वर कहता है நீங்க அவிசுவாசம் பண்ணாதீங்க. अविश्वास मत करिए। உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் முடிவு இருக்கு, முடிவு இன்னைக்கு தான் இருக்கு. आपके जीवन के हर एक समस्या के लिए अंत है, अंत अभी है। அவருடைய விஷயங்களை நாம் உணரும் போது புரிந்து கொள்ளும் போது முடிவு கண்டிப்பா இருக்கு. उसके विषयों को चीजों को हम समझ लेंगे, जान लेंगे तो अंत निश्चय होगा। நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு பிறகு ஒரு நன்மையை காண்பீங்க. आप चिंतित मत होइए, इसके बाद एक भलाई को देखोगे। நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மரிச்சது என் நன்மைக்காக, என் ஆசீர்வாதத்துக்காக, என் தகப்பனோடு நான் சேருவதற்காக நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு blessing இருக்கு உங்களுக்கு. आप समझ गए तो निश्चय वो जो क्रूस पर मारा वो मेरे लिए, मेरे भलाई के लिए, मेरे आशीष के लिए करके आप निश्चय आपको वो आशीष मिलेगा। பரலோகம் போகிறதுக்கு முன்னதாக அந்த பூமியில ஒரு கானான் இருக்கு, அதை நம்ம எல்லாரும் அனுபவிச்சு ஆகணும். स्वर्ग राज्य में जाने के पहले इस पृथ्वी पर एक कनान है, उसे हम अनुभव करके ही जाना அதுக்காக है। தான் இந்த கசப்புக்கள் இந்த காடி, அதுக்காக தான் இந்த ஒரு முடிவு. इसीलिए इस कड़वाहट से भरा हुआ सिरका और उसके लिए ये अंत है। ஆண்டவர் எதுக்கு முடிவு சொன்னார் புரிந்ததா? परमेश्वर किसके लिए अंत बोला அவர் पता है क्या? முழுவதும் ஆண்டவர் சித்தத்தை முடிச்ச பிறகு முடிந்ததுன்னு சொன்னாரு. सब कुछ परमेश्वर की इच्छा को पूरा करने के बाद समाप्त हुआ करके कहा। சாத்தானுடைய தலையை நசுக்கின பிறகு முடிந்ததுன்னு சொன்னாரு. शैतान के पैर सिर को कुचलने के बाद कहा कि अंत हुआ। முடிவு சொன்ன பிறகுதான் சாத்தானுக்கே தெரிஞ்சிருக்கு ஐயா முடிவு அவருக்கு இல்ல எனக்குன்னு. इसके बाद ही शैतान को पता चला कि अंत उसका नहीं मेरा हुआ। எவ்வளவு நல்ல தெய்வம், कितना अच्छा परमेश्वर இன்னைக்கு है। உங்க வாழ்க்கையிலும் தேவன் அப்படிதான் செய்கிறார். आज आपके जीवन में भी परमेश्वर ऐसा करता है। உங்களுக்கே தெரியாது என் வாழ்க்கையில முடிவு இருக்கான்னு, आपको ही नहीं पता कि मेरे जीवन में अंत है क्या करके। உங்களுக்கே தெரியாது என் வாழ்க்கையில இப்படி ஒரு நன்மை இருக்கான்னு. आपको भी नहीं पता मेरे जीवन में ऐसा एक भलाई होगा क्या। இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் யோசித்திருப்பாங்க. इजराइल के लोगों ने ऐसा ही सोचा होगा। 400 வருஷம் அடிமை, 400 साल गुलामीपन, விக்கிரகத்தையே வணங்கணும், मूर्तियों को ही पूजा किए, அது பின்னாடியே போகணும், அதுக்கே சிலை செய்யணும், அதுக்கே ஊழியம் செய்யணும். उसी का मूर्ति बांधना है, उसी की सेवकाई करनी है। ஒரு நாள் யோசிக்கல எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குமான்னு. कभी नहीं सोचा कि हमारे लिए कोई अंत मिलेगा क्या करके। பாத்தீங்களா தேவன் எவ்வளவு ஒரு நன்மை அவங்களுக்கு செய்தார். देखिए परमेश्वर ने कितना एक बड़ा भलाई का काम उनके लिए உங்களுக்கே किया। அப்படி செய்யும்போது தன் சொந்த ரத்தத்தால உங்களை மீட்ட அவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? अगर उनके लिए ही उतना किया है तो अपने खुद के लहू से कमाए वो आप पर हालेलुया। मुझे क्यों नहीं करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்தது என்ன சொல்லுது? अगला क्या कहता है? தலையை சாய்த்து, மூணாவது பாயிண்ட். तीसरा है सिर झुकाकर। தலையை சாய்த்துன்னு கொடுத்திருக்கு தமிழ்ல. सिर झुकाकर करके सिर लेटकर करके कहा गया है तमिल में। தலையை சாய்த்துன்னு சொல்லப்போனா இப்படிதான் வரும். सिर लेटकर बोलेंगे तो हम बाजू में किसी के ऊपर सपोर्ट लेते हैं। ஆனா அதே இங்கிலீஷ்ல ஹிந்தில நீங்க பாத்தீங்கன்னா उसे ही इंग्लिश और हिंदी में bow देखेंगे his head இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு, तो इंग्लिश में कहा गया है सिर झुकाकर, ஹிந்தியில கொடுத்திருக்கு सिर झुकाकर. हिंदी में भी कहा गया है कि सर झुकाकर। அப்ப सर झुकाकरனா எப்படி வரும்? सर झुकाकर कैसा आएगा? இப்படிதான் வரும். पूरी तरह सामने से अपने आप को नीचा தமிழ்ல करना। சாய்த்துன்னு கொடுத்திருக்கு, तमिल में सर लेटकर कहा गया ஹிந்தியில है எப்படி கொடுத்திருக்கு? और इंग्लिश में कहा गया है सर झुकाकर। அப்ப सर झुकाकर. तब सर झुकाकर ஏன் அவர் அங்க தலையை சாய்க்கணும்? क्यों वहाँ सर झुकाना है? எல்லாம் முடிஞ்சிட்டு सब कुछ खत्म हुआ, தலையை ஏன் சாய்க்கணும்? सिर क्यों झुकाना है? அவர் யோசிக்காரு, वो सोचता है நான் எல்லாம் முடிச்சிட்டேன் தகப்பனே, पिता मैंने सब कुछ खत्म किया, எல்லாம் பிதா உம்மால வந்தது. सब पिता आपके द्वारा आया। இந்த உலகத்துல நான் போய் முடிப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. इस संसार में जाकर मैं इस चीज़ों को करूँगा क्या करके भी मुझे नहीं पता, ஏன்னா நான் கொஞ்சம் கூட அசுத்தம் காணாதவர். क्योंकि मैंने थोड़ा भी अशुद्धता को नहीं இந்த देखा। உலகத்துல வந்து लेकिन इस संसार में உங்க आकर சித்தத்தை நான் செய்து முடித்தேன் தகப்பனே. आपकी इच्छा को मैंने करके खत्म किया पिता। அவர் குனிறாரு, वो झुकता है, அவர் வணங்குறாரு. वो दंडवत करता है। மெயின் அதுதான். सच वही है। இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் முடிச்ச விஷயங்களுக்கு நீங்க வணங்குறீங்களா? आज आपके जीवन में जो परमेश्वर ने आपके लिए समाप्त किए विषयों के लिए आप उसको धन्यवाद करते हैं
நம்மள क्या? ஆசீர்வதித்த விதத்துக்கு நம்ம வணங்குறோமா? नहीं तो हमें जितना आशीष किया उतना हम दंडवत करते हैं क्या? அநேக விஷயத்துல நம்ம அதை வணங்குறத கூட மறந்து விட்டோம். कई चीज़ों में हम उसको दंडवत करने के लिए भी भूल गए। இது மட்டும் இல்ல, इतना ही नहीं, இன்னும் வரும் நாட்கள்ல தேவன் உங்களை ரொம்ப உயர்த்த போகிறாங்க. और आने वाले दिनों में परमेश्वर आपको और उन्नति कराएगा। அந்த நாட்கள்ல நீங்க எப்போதும் அவர் முன்னாடி வணங்கி கொண்டு இருக்கணும். उन दिनों में हमेशा उसके सामने उसको दंडवत எப்போதும் करते அவர் रहना है। முன்னாடி தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हमेशा उसके सामने दीनता से रहने के लिए सीखना உயர்வு है வரும்போது தான் தெரியும், நம்ம உயர்ந்துட கூடாது. कि उन्नति आते समय ही पता चलता है कि हम नहीं ऊंचा हो जाना है। மெயின் உயர்வு வரும்போது நம்ம உயர்ந்துருவோம். மெயின் அதான் ப்ராப்ளம். मेन प्रॉब्लम है उन्नति आते समय हम खुद ऊंचा हो जाते हैं। உங்க ஆண்டவர் எல்லாம் முடிச்ச பிறகும் தலை குனிஞ்சிட்டாரு. பிதாவே உங்க சித்தத்தால நான் எல்லாம் செய்து முடிச்சேன் அப்படின்னு அவர் முன்னாடி வணங்கிட்டாரு. वहाँ परमेश्वर ने सब कुछ यीशु मसीह करने के बाद भी जो है सिर झुकाता है पिता के सामने कि मैंने आपकी इच्छा पूरी कर दी। ஏல்பேத்தேல் சபையில வந்திருக்கிற உங்களை தேவன் ரொம்ப உயர்த்துவாங்க. लेकिन एल बेतल कलीसिया में आए हुए आपको परमेश्वर उन्नति करेगा। அந்நிய ஜனங்கள் மத்தியில உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பாங்க. अन्य लोगों के बीच में आपको उन्नति के स्थान में रखेंगे। நீங்க பட்ட அவமானங்களுக்கு, வருத்தத்துக்கு, வறுமைக்கு, கஷ்டத்துக்கு, நிந்தைக்கு எல்லாத்துக்கும் தேவன் இந்த ரெட்டத்தனியா பதில் தருவார். तुमने उठाए हुए दुखों को, तकलीफों को, अपमान के लिए दुप्पट परमेश्वर आशीष देगा। அப்போது அவருடைய முன்னாடி, பிதாவின் முன்னாடி தலை குனிந்தவர்களா இருக்க வேண்டும். तब पिता के सामने सर झुकाते हुए दिखाई देना है। ஆவியை ஒப்பு கொடுத்தார். अपने प्राण को सौंप दिया। நாலாவது பாயிண்ட், ஆவியை ஒப்பு கொடுத்தார். चौथा पॉइंट, अपने प्राण को सौंप दिया। ஆவியை ஒப்பு கொடுத்தார் மீன்ஸ் என்னது? आत्मा को प्राण को सौंप दिया मतलब क्या? தன்னுடைய ஆவியை முழுதும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தார். अपने पूरे प्राण को उसके हाथों में दे दिया। நீங்க கீழே பார்க்கலாம் வசனத்தை. अब नीचे देखिए वचन में 31, 32, 33, 31, 32 और 33 में 34, 35, 36 வரை கொடுத்துருக்கு. 36 तक दिया गया है। இப்ப பாருங்க அதுல என்ன கொடுத்துருக்குன்னா, तब उसमें क्या कहा गया है? அன்று ஓய்வு நாளா இருந்தபடினால उस दिन इतवार के दिन थी। யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி உடல்களை எடுத்து போகும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். वो पिलातुस के पास विनती किए कि उनकी टांगे तोड़ दी जाए और वे उतारे जाए ताकि वो सब के दिन क्रूस पर ना रहे। அப்போ அந்த உடல்களை எடுக்கும்போது அவங்க ஜீவன் இருந்தா எடுக்க முடியாது. तब उस हड्डियों को टांगे लेते समय जीवन रहेगा तो नहीं ले सकते। ஜீவன் போயிட்டா தான் எடுக்கணும். जीवन जाएगा तो ही लेना है। அப்போ அவங்க போய் பார்க்கும்போது तब वो जाकर देखते समय ஃபர்ஸ்ட் 2 கல்லறையும் தான் அடிச்சிருக்காங்க. पहले 2 डाकुओं को ही मारे हैं। 2 பேரையும் பார்த்திருக்காங்க. दोनों को देखे हैं। 2 பேரோட உயிர் இருந்திருக்கு. दोनों की जीवन थी। உடனே என்ன செஞ்சிருக்காங்க? तुरंत क्या किया है? அவர்கள் அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். तब सैनिकों ने आकर मनुष्यों में से पहले की टांगे तोड़ी, तब दूसरे को भी उसके साथ क्रूस पर चढ़ाए गए थे। அப்படினா அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, அதனால அவங்க 2 பேர் காலையும் என்ன செஞ்சிருக்காங்க? முறிச்சிருக்காங்க. इसका मतलब उसके अंदर जीवन थी, इसके लिए उन दोनों के टांग तोड़ दिए। ஆனா ஏசப்பா இடத்துல வந்த பிறகு लेकिन यीशु के पास आने के बाद பார்த்தாங்க ஜீவன் இல்ல. देखे कि जीवन ही नहीं है। அதுல என்ன கொடுத்திருக்குனா, அதனால அவங்க காலை என்ன செய்யல? इसीलिए क्या उसके टांगों को क्या नहीं किए? இதுக்கு முக்கியமான காரணம் என்னது? इसका मुख्य कारण क्या है? அவர் ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்பு वो கொடுத்தார். प्राण को पिता के पास सौंप दिया। பாத்தீங்களா, ஆவியை ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவர் காலில் உள்ள எலும்புகள் முறிக்கப்படவில்லை. देखिए प्राण को उसने पिता के पास सौंप दिया, इसके लिए उसके पैरों की हड्डियां नहीं तोड़ी गई। 36 என்ன சொல்லி இருக்குன்னா, 36वां वचन क्या कहता है? அவருடைய எலும்புகளில் ஒன்றையும் முறிக்கப்படுவதில்லை என்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. 36वां वचन कहता है ये बातें इसीलिए पूरी हुई कि पवित्र शास्त्र में जो कहा गया है कि उसकी हड्डियां कोई तोड़ी न जाएगी वो पूरा हो। அப்போ வேத வாக்கியம் நிறைவேறணும்னா तब शास्त्र का अध्याय पूरा होना வேத है। तो வாக்கியம் என்னது? शास्त्र का अध्याय क्या है? கால்கள் முறிக்கப்படக்கூடாது, पैर तोड़ा नहीं जाना கால் है, எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. पैरों के हड्डी तोड़े नहीं அப்போ जाना है। வேத வாக்கியம் நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? शास्त्र के अध्याय पूरा होना है तो हम क्या करना है? சரியான நேரத்துல ஆவி அவரிடத்துல ஒப்பு கொடுக்க ठीक வேண்டும். समय पर अपने आप को प्राणों को उसके पास सौंपना है। ஆவி அவருக்குரியது, प्राण उसका है, ஆவி தான் உண்மையான நாம். प्राण ही सच्चा हम है। அப்ப ஆவியை எதுவும் அணுக முடியாது. तब इस आत्मा को कोई नहीं छू सकता। ஆனா ஆவி அவரிடத்துல சரியா ரிலேஷன் लेकिन வைக்கணும்னா अपने आत्मा को हम परमेश्वर के साथ अच्छे संबंध में रखेंगे। ஆத்மாவும் சரீரமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். हमारे आत्मा और शरीर उसको सपोर्ट நம்ம करना है। ஆத்மா போற இச்சையில நம்ம போக கூடாது. हमारे आत्मा जो इच्छा में जाती है उसमें नहीं जाना है। நம்ம சரீரம் சிந்திக்கிற எண்ணத்துல நம்ம போக கூடாது. हमारे शरीर जो विचार करता है वो विचार में हमारी आत्मा नहीं जाना है। சரியான நேரத்துல ஏசப்பா ஆவியை ஒப்பு கொடுத்தார். ठीक समय पर यीशु मसीह ने वो आत्मा को सौंप दिया। அங்க மட்டும் ஆவியை ஒப்பு கொடுக்கல, अगर वहाँ खाली उसने अपने प्राण नहीं सौंपे
पे होते हैं। முடிச்சிட்டே இருந்திருந்தாங்க நான் உயிர் போலன்னு यीशु मसीह यहाँ वहाँ देखते रहते हैं कि प्राण नहीं गया, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா शास्त्र के वचन पूरा होने के लिए கால் எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்காது पैर हड्डी नहीं तोड़े जाते। இந்த நாட்கள்லயும் इसी दिन में உங்க வாழ்க்கையிலையும் आपके जीवन में வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா प्रतिज्ञा पूरा होना है तो வேதத்துல உள்ள शास्त्र में कहा गया, அவருடைய வேத வாக்கியம் நிறைவேறணும்னா उसके शास्त्र के वचन पूरा होना है तो உங்க ஆவி அவரிடத்துல ஒப்பு आपके கொடுக்கணும் प्राण को पूरी तरह से உங்க उसके पास ஆவி रखो, அவரோட சம்பந்தம் இருக்கணும் आपकी प्राण उसके साथ संबंध உங்க रखना ஆவி है, ஒவ்வொரு நாளும் அவரோட तुम्हारे இணைஞ்சிருக்கணும் प्राण हर एक दिन यीशु के साथ मिलकर रहना है। இப்படி இருப்போமா ऐसा रहेंगे क्या? உலகத்துல ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்ம அவர் விசுவாசிச்சா போதும் संसार में आशीष पाने के लिए हम उसको विश्वास करेंगे तो काफी है, ஆனா அவருடைய வேத வாக்கியம் அவருடைய பைபிள்ல கொடுத்திருக்க வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும் நம்ம ஆவி அவர் இடத்துல ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் लेकिन शास्त्र के उसके प्रतिज्ञा के वचन अगर पूरा होना है तो हमारे प्राण उसके पास सौंपना ही है। நம்ம அவரோட சம்பந்தமே இல்லாம அவருடைய வாக்கு தத்தம் என் மேல நிறைவேறணும்னு சொன்னா முடியவே முடியாது हम उसके साथ संबंध ही नहीं रखेंगे और कहेंगे उसकी प्रतिज्ञा पूरा होना है तो नहीं होगा। அதனால தான் சரியா ஆண்டவர் ஆவி ஒப்பு கொடுத்தார் வந்து பார்த்தவங்களும் தேவனுடைய வாக்கு நிறைவேறத்தக்கதா அவருடைய எலும்புகளையும் முறிக்கவில்லை इसीलिए उसने अपने प्राण को त्याग दिया, इसलिए आए हुए लोग परमेश्वर के वचन पूरा होने के योग्य उसके पैरों के टांगों को नहीं तोड़े। அதனால இன்றைய நாட்கள் ஒவ்வொரு பேரும் நம்மளுடைய இருதயத்தை நம்மளுடைய ஆவியை इसीलिए आज हर एक जन जो है, हर एक क्षण हमारे प्राण हमारे हृदय को, அசுத்தமே அணுகாத நம்ம ஆவியை अशुद्धता न छूने वाले हमारे प्राण को, பாவமே அறியாத நம்ம ஆவியை प्राण ही पाप ही नहीं करने वाले हमारे प्राण को நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் हमें संभाल के பரிசுத்த रखना है, ஆவியானோட ரிலேஷன் வைக்க வேண்டும் पवित्र आत्मा के साथ अच्छे संबंध रखना है। ஒவ்வொரு நாளும் அந்த ரிலேஷனோட இருக்கும்போது हर एक दिन उस संबंध के साथ रहते समय, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாவ நிறைஞ்ச உலகம் क्योंकि आप भी पता है पाप से भरा हुआ संसार அசுத்த है, நிறைஞ்ச உலகம் अशुद्धता भरा हुआ இந்த संसार है। உலகத்துல इस संसार में அந்த ஆவியோடு நம்ம சேரும்போது उस आत्मा के साथ हम मिलते समय, நம்ம ஆவி அந்த ஆவியை சேரும்போது हमारे प्राण उस प्राण से मिलते समय வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் शास्त्र के वचन हर एक पूरा होना है। அவருக்கு கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு यीशु मसीह को दिया हुआ प्रतिज्ञा पूरा हुआ। இந்த நாட்கள நீங்க உங்க இருதயத்தை உங்க ஆவி உண்மையா ஏசப்பாவுக்கு கொடுக்கும்போது उसी समान आज के दिन आप आपके प्राण को सच्चाई से यीशु के पास देते உங்க समय வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதம் आपके जीवन में रखा हुआ आशीष, உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற உயர்வு आपके जीवन में रखा हुआ उन्नति, உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற உங்க மூலமா இருக்கிற நன்மைகள் आपके जीवन में रखा हुआ आपके द्वारा मिलने वाले आशीष, உங்க மூலமா अनेक பேருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் आपके द्वारा कई लोगों को मिलने वाले भलाई, உங்க மூலமாய் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு आपके द्वारा उत्पन्न होने वाले उद्धार, இது எல்லாம் எப்ப நடக்கும் ये सब कब पूरा होगा? ஆவி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது प्राण को उसके पास सौंपते समय। இதுக்கு நம்ம என்ன செய்யணும் इसके लिए हमें क्या करना है? ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என் ஆவி உங்க ஆவிப்பா हर एक दिन है यीशु मसीह है मेरी प्राण आपकी प्राण है, ஒண்ணும் இல்ல விசுவாசிக்கணும் कुछ नहीं सिर्फ विश्वास करना அவர் है। சமூகத்துல போனா அப்பா நான் உங்க பிள்ளைப்பா என் ஆவி உம்மோடு இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும் उसके उपस्थिति में जाते समय पिता मैं आपकी बेटी हूँ करके आप विश्वास करना இன்னைக்கு है। நிறைய டைம் நம்ம ப்ரேயர்ல போய் அப்பா நான் பாவி நான் புழு நான் பூச்சி நான் இது அது இதுன்னு சொல்லி ப்ரேயரை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துருவோம் आज बहुत से बार हम जाकर मैं पापी हूँ ऐसा हूँ वैसा हूँ करके हम प्रार्थना करके निकल कर आ जाते हैं। அப்படி இல்ல ऐसा नहीं है। அப்பா நான் பாவிதான்ப்பா என்ன நீங்க மன்னிச்சீங்கப்பா है पिता मैं पापी हूँ मुझे आपने क्षमा किया। இப்போ வந்து நான் अनेक பாவங்கள் செஞ்சிருப்பேன் ஆனாலும் உங்களை என்ன அப்பான்னு கூப்பிட எனக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்கப்பா अभी भी मैंने बहुत से पाप किया होगा फिर भी मुझे पिता करके बुलाने के लिए सौभाग्य दिया। ஹல்லேலூயா हालेलुया। எத்தனை பேருக்கு அப்பா அப்பான்னு கூப்பிட அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க कितने लोगों को पिता करके बुलाने का अधिकार दिए हैं? இதுக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா इसका एक ही विषय क्या இந்த है? உலகத்துல வந்து நமக்காக மரிச்சதுதான் इस संसार में आकर हमारे लिए वो मरा, தான் சொந்த ரத்தத்தை சிந்தினதுனாலதான் अपने खुद के लहू को बहाया, इसीलिए அவர் ரொம்ப நேசிச்ச ஜனம் वो बहुत प्रेम किया हुए लोग, ஆனா அவங்க கூட ஏசப்பாவை பிதாவை அப்பான்னு சொல்ல அதிகாரம் கொடுக்கல फिर भी उनको पिता करके बुलाने का अधिकार नहीं दिया। ஒன்றுமில்லாத நம்ம कुछ भी नहीं है हमें, புறஜாதியான நம்ம अन्य जाति हमें, பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்ட छावनी நம்ம के बाहर किए गए हमें, அசூசம் என்று சொல்லப்பட்ட நம்ம अशुद्ध करके कहा गया हमें, போகும்போது இவனா என்று சொல்லப்பட்ட நம்ம जाते समय अरे हाय ये क्या करके இதே कहेगा
हमें பெற்ற ரத்தத்தால बहुमूल्य अपने लहू से, தன் பரிசுத்த ரத்தத்தால अपने पवित्र लहू से நம்மளை ரட்சித்தாரே, हमें उद्धार किया, நம்மள அவருக்காக தெரிந்து கொண்டாரே, हमें उसके लिए चुना, நம்மள சொந்த பிள்ளைகளா தெரிந்து கொண்டாரே. हमें खुद के रूप बच्चे के रूप में स्वीकार किया। ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. सुनने के लिए बहुत अच्छा है। ஆண்டவர் நம்மளுக்காக எல்லாம் செய்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए सब कुछ किया, பாடுகளை அனுபவிச்சிட்டாரு, इतना तकलीफ उठा लिया, காடியை வாங்கிட்டாங்க, सिरका को ले लिए, எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில இருந்தது எல்லாவற்றுக்கும் முடிவு கொண்டு வந்துட்டாங்க. हमारे जीवन में सभी चीजों को अंत लेकर आ गए। ஆனா நம்ம என்ன செய்யணும் இனி? लेकिन अब हमें क्या करना है? நமக்காக எல்லாம் செஞ்சுட்டாங்க. हमारे लिए सब कुछ कर दिए। உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எதுவுமே பிரச்சனை கிடையாது. हमें आने वाले समस्या कुछ भी समस्या नहीं है। ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆண்டவர் ஏதோ கற்று தருகிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள हर வேண்டும். एक चीज जो आपकी जिंदगी में होती है वो आपको सिखाने के लिए परमेश्वर कर रहा है करके आपको विश्वास रखना ஏன்னா है। உங்க வாழ்க்கையில உண்மையை சொல்றேன், கசப்பு கிடையாது, காடி கிடையாது, நிந்தனை கிடையாது, அதை நீங்க உணரணும். क्योंकि आपके जीवन में कड़वाहट नहीं है, निंदा नहीं है, सिरका नहीं है, इसे आप महसूस करना है। ஏன்னா நீங்க அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க. क्योंकि आप उसके लहू से धोए गए बच्चे हो। யாரும் சொந்த தகப்பன் தான் பிள்ளை அழிஞ்சு போறது கச்சரால உளுந்து எழும்பி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என் பிள்ளை கச்சரால உளுந்து எழும்பி வந்துட்டான்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. कोई भी अपने बेटे जो है गंदगी में उठ के गिर कर आएगा तो खुश नहीं होएंगे कि मेरे बेटे तो अच्छे गंदगी में जाके आई है। வந்து நல்லா தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி விடுவாங்க. अच्छे बुलाकर अच्छे से स्नान करा कर छोड़ेंगे। உங்களையும் அப்படிதான் ஏசப்பா பாக்குறாங்க. उस आपको भी ऐसे यीशु मसीह देखते हैं। அதனால इसलिए நீங்க எப்பவும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கீங்க, आप हमेशा फ्रेश हो, எப்பவும் நீட்டா தான் இருக்கீங்க. हमेशा नीट हो। உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனையே கிடையாது, அதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். जीवन में आने वाली समस्या नहीं है, उसे आप महसूस करो। உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவா கவலையே படாதீங்க, அது குறைவே இல்லை, ஏன்னா எல்லாமே ஏசப்பா சுமந்துட்டாங்க. क्योंकि आपके जीवन में आशीष की कमी है तो आप उसे चिंता मत होइए, क्योंकि सब आशीषों को यीशु ने क्रूस पर लिया है। நீங்க அதை உணரல, அதுதான் தப்பு. आपने उसे महसूस नहीं किया, वही गलत है। அப்பா நீங்க எனக்காக எல்லாம் செஞ்சது நான் உணரல, அதுதான் தப்பு. आप पिता आपने सब कुछ मेरे लिए किया, उसे मैंने महसूस नहीं किया, वही गलत है। அதனாலதான் இந்த பாடுகள், इसीलिए ये तकलीफ, அதனாலதான் சில பிரச்சனையை நம்ம பார் பண்ண மாட்டோம். इसीलिए कुछ समस्याओं को हम पार नहीं कर पाते। பாத்தீங்களா? देखे क्या? அதனால इसलिए நீங்க உண்மையா ஆண்டவரை தேடும்போது, आप सच्चाई से परमेश्वर को உண்மையா ढूंढते அவரோட समय, ரிலேஷன் வைக்கும்போது, सच्चाई से उसके साथ अच्छे உங்க संबंध रखते வாழ்க்கையில வருகிற समय, பிரச்சனைகள், आपके जीवन में आने वाले உங்க समस्या, வாழ்க்கையில வருகிற வறுமைகள், आपके जीवन में आने वाले दरिद्रता, உங்க வாழ்க்கையில வருகிற நிந்தைகள், आपके जीवन में आने वाले निंदा, உங்க ஆசீர்வாத குறைவுக்கே இல்ல. आपके आशीष की कमी के लिए नहीं है। ஏதோ ஒன்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற விரும்புகிறார். कुछ तो परमेश्वर आपको सिखाना चाहता है। ஏதோ ஒன்று தேவன் உங்களை அந்த பாதையில நடத்தினாதான் என் பிள்ளை இப்படி சில பேருடைய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நடத்துகிறார். कुछ समय रास्ते में आपको चलाएगा इसीलिए ताकि दूसरों के उस विषय को आप समझ पाओगे। சப்போஸ் ஒரு கண்ணு வலி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, समझो आँख में दर्द आ गया, அந்த வலி நமக்கு வந்தாதான் தெரியும் எவ்வளவு வேதனைன்னு. वो दर्द हमें आएगा तो पता चलेगा कितना तकलीफ होता है। அப்பதான் தெரியும், எப்பா எனக்கு வந்திருக்கு அது எவ்வளவு வலி, துடிச்சு போயிட்டேன். அப்படின்னாதான் அவங்களுடைய பலவீனம் நம்மளுக்கு தெரியும். अरे मुझे ये तकलीफ आई तो मैं कितना तकलीफ उठाई, तब हम दूसरे जब तकलीफ बोलकर आएंगे तो उनकी तकलीफ को समझ पाएंगे। உண்மையா அவரை தேடினா सच्चाई से उसे ढूंढेंगे तो உங்களுக்கு வருகிற பிரச்சனைங்க आपको आने वाले समस्या பிரச்சனையே இல்ல, समस्या ही नहीं है, ஆசீர்வாத குறைவே இல்ல. आशीष की कमी नहीं है। எல்லாவற்றிலும் தேவன் ஏதோ கற்றுக் கொடுக்க सब कुछ விரும்புகிறார். में परमेश्वर आपको कुछ सिखाना चाहता है। எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு ஸ்டெப் வச்சிருக்கிறார் ஆண்டவர். सभी कुछ में परमेश्वर कुछ रखा है। எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். सभी कुछ के पीछे परमेश्वर एक आशीष रखा है। நாம் விசுவாசித்தா போதும். हम विश्वास करेंगे அவர் काफी है। செய்த தியாகத்தை விசுவாசித்தா போதும். उसने किए हुए त्याग को विश्वास किया तो काफी है। பெரிய நன்மைகளை காண்பீங்க. आप बड़े भलाई को देखोगे। ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। இன்னைக்கு நீங்க கேட்ட செய்தியின்படி அவர் செய்ததை உண்மையா விசுவாசிச்சு ஒவ்வொரு நாள் நடந்தீங்கன்னா, आज आपने सुने हुए संदेश के अनुसार आप विश्वास करके सच्चाई से चलेंगे तो உங்களை எதுவுமே மேற்கொள்ள முடியும். आपको कोई चीज प्रबल नहीं कर पाएंगे। சத்ருவே மேற்கொள்ள முடியலன்னா பிரச்சனைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. शैतान ही पार नहीं कर पाएगा तो समस्या कुछ नहीं है। அவன் நமக்கு காலுக்குள்ள ஏசப்பா சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டார், காலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. तो शैतान को पैर के नीचे क्रूस पर ले आ गए यीशु मसीह। இன்னைக்கு நம்ம आज हम சாத்தானை விட்டுட்டு शैतान को छोड़कर, அவன் தான் டேஞ்சரா இருந்தா நம்ம வாழ்க்கையில वही हमारे जीवन में डेंजर था, பிரச்சனையை டேஞ்சர் ஆக்கி கொண்டுட்டு இருக்கோம். हम समस्या को डेंजर बना रहे நம்ம हैं। தேவனுடைய நம்ம ஆவி அவர்கிட்ட கொடுத்துட்டனா हमारे प्राण को उसके पास अगर हम त्याग देंगे ஒன்னும் நம்மள தொட முடியாது. कुछ हमें नहीं छुएगा। தேவ தரிசனம் நம்ம மேல நிறைவேறும். परमेश्वर के दर्शन हमारे ऊपर தேவ पूरा होगा। வாக்குத்தத்தம் நம்ம மேல நிறைவேறும். परमेश्वर की प्रतिज्ञा हमारे ऊपर पूरा होगा। தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்ம சரியா செய்வோம். परमेश्वर चुने गए इच्छा को हम ठीक से करेंगे। அதனால ஒவ்வொரு நாளும்
इसलिए हर एक दिन நம்ம எல்லாரும் हम सभी लोग அம்மா ஆவியரோட அவருடைய ஆவியானவர் சேர்த்து हमारे प्राण को उसके प्राण के साथ मिलाकर நடக்கும்போது चलते समय ஏல்பெத்தேல இருக்கிற சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் एल बेतेल कलीसिया में रहने वाले सभी लोग தேவனுக்காக மகிமையான காரியங்களை செய்வோம். परमेश्वर के लिए महिमा के कार्य करेंगे। தேவனுக்காக தேவன் செய்ததுக்கான பலன் அவருக்கு நம்ம கொடுப்போம். परमेश्वर करने वाले बलवान के लिए उसको हम देंगे। ஏசாயா 53:11 சொன்னபட்டபடி நம்ம செய்வோம். एशाया 53:11 में जैसे कहा गया है वैसा हम करेंगे। ஏன்னா அவர் பட்ட பாடுகளுக்கு பிரதிபலன் நீதிமான்களை ஆக்குவது. क्योंकि उसके तकलीफों के जो प्रतिफल है वो लोगों को धर्मी बनाना है। அப்ப உண்மையா நம்ம அவரோட சேர்ந்து இருக்கும்போது तब सच्चाई से उसके साथ रहते நாம समय மட்டும் நீதிமான் இல்ல, हम ही नहीं धर्मी नहीं, உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம மூலமாய் நீதிமான் ஆக்குவார். संसार के हर एक को हमारे द्वारा धर्मी बनाएगा। आमेन। हालेलुया हालेलुया। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। நல்ல வார்த்தையை கேட்டோம். अच्छे वचन को सुने। हालेलुया।